போதும் அம்மா, போய் சற்று நேரம் தூங்கு. எனக்கு தூக்கம் வந்தால் தானே. இருக்கட்டும், களைத்திருக்கிறாயே தேவி. ஆமாம் சாவித்திரி, நேரமாகிவிட்டது, போய் படுத்துக்கொள். போ. போமா. அப்பா தூங்கி விட்டாரா? இப்போதுதான் கஷ்டம் தெரிகிறதோ? எதற்கு? அரண்மனையில் இருக்க வேண்டிய பெண் அல்லவா? அரண்மனையில் இந்த மகிழ்ச்சி உண்டோ? அப்படியானால் மகிழ்ச்சியும் சுகங்களும் அங்கு இல்லையா? மாளிகையில் நீங்கள் இல்லையே. நீங்கள் இல்லாத அங்கு எனக்கு ஏது மகிழ்ச்சி? புகழ்ந்து பேச எனக்கு தெரியாது, இருந்தாலும் இன்பமா இருக்கும். இல்லை, புகழ்ந்து பேச எனக்கும் தெரியாது. தந்த பொழுது முதல் என்னுடைய எல்லா மகிழ்ச்சிகளும் தாங்கள் தான். நான் உன்னை அன்று கண்டது முதல் காத்திருந்தது இந்த இரவுக்காகத்தான். என் வாழ்க்கையின் உரிமையாகிவிட்ட சாவித்திரியுடன் ஒன்றாக ஒரு தினமாவது வாழ்ந்துவிட்டு மடிய வேண்டும். ஐயோ, அதை பேசாதீர்கள். தாங்கள் மடியக்கூடாது. மடிய நான் விட மாட்டேன். இது விளையாட்டு பேச்சு, ஒரு ஆசை, அதுதான். இருந்தாலும் இனி அப்படி ஒன்றும் சொல்ல. நான் பயந்து விட்டேன். மரணம் என்றால் அவ்வளவு பயமா? நான் ஒரு முட்டாள். கல்யாணமான பெண் என்பதை மாற்றேன். வா, நாம் உள்ளே போகலாம். எனக்கு தூக்கம் வருகிறது. என்ன இது? நாம் ஒன்றாக இந்த கட்டில் இருக்கிறதை யாராவது பார்த்தா? ஒரு விஷயம் இதுவரை நான் தங்களிடம் சொல்லவில்லை. சொல்ல வேண்டியதை சீக்கிரம் சொல்லு. இல்லை என்றால் கிட்டே நெருங்கி இப்படி அணைத்துக் கொண்டு சொல்லு. விளக்கதற்கு எனக்கு ஒரு விரதம் உண்டு. விரதமா? கல்யாண பெண்ணுக்கு விரதமா? என்ன விரதமா இருந்தாலும் கல்யாணம் நடந்தாலும் முடிந்து விடாதா என்ன? இல்லை, இந்த விரதத்தை எடுத்தால் பங்கம் வரக்கூடாது. என்ன விஷயத்துக்காக விரதம்? அது எனக்கு சொல்ல. அது முன்னே நமது விவாகம் நடக்காதென்று தோன்றிய போது நான் எடுத்துக்கொண்டது. விவாகம் நடந்த நாள் முதல் ஒரு வருடம் வரை விரதம் எடுத்துக் கொள்வதென்று நேர்ச்சி. என்ன ஒரு வருஷமா? ஒரு வருஷத்து விரதமா? அப்படி என்றால் அது கழிந்து சந்தித்திருக்கலாமே. என்ன இது? விவாகாமல் விரதம் எடுக்க முடியுமா? சரி, உன் விரதமாகவே இருக்கட்டும், நாம் படுத்துக் கொள்ளலாம். மன்னிக்க வேண்டும், விரதம் தீருகின்ற வரை நாம் ஒரே மஞ்சத்தில் இருக்கக்கூடாது. ஒரு வருஷமா? அவ்வாறுதான் என் நேர்ச்சி. என்ன இது ஒரு பைத்தியக்கார விரதம்? பருவப்பெண் இந்த விரதம் எடுக்கலாமா? என்ன செய்யலாம், நான் நேர்த்து விட்டேன். ஒரு வருஷம் எனக்காக விட்டுக் கொடுக்க கூடாதா? என்றைக்கானால் நான் உங்களுக்கு தானே. இனிமேல் பேசித்தான் என்ன லாபம்? நேர்ந்து விட்டாய். நேர்ந்து கொண்டவள் கட்டிலில் படுத்துக்குள், நான் தரையில் படுக்கிறேன். ஐயோ, அது வேண்டாம். நீங்கள் இங்கேயே தூங்குங்கள். கல்யாணமாகியும் நாம் பிரம்மச்சாரி.
சாவித்ரி, சாவித்ரி. சாவித்ரி, நான் காற்றுக்கு போகிறேன். பிறகு வெட்டி கொண்டு வர வேண்டும். நானும் கூட வருகிறேன். காற்றுக்கா? நாம் இன்று வாழ்வதே இந்த காட்டில் தானே. அது இருக்கட்டும், என் பெற்றோர்களின் அனுமதி கேட்டு வா. சரி. அப்பா. என்னம்மா? நானும் கூட இந்த காட்டிற்கு போகலாமா? காட்டிற்கா? விறகு வெட்ட போகிறாராம் உங்கள் மைந்தர். ஓஹோ, சத்தியவான் விறகு வெட்ட போகும் இடத்திற்கு இவளும் போகட்டுமா என்று கேட்கிறாள். அது மிகவும் கஷ்டமல்லவா சாவித்ரி? இல்லையப்பா, அதுவும் ஒரு அனுபவம் தானே. என்றால் போய்விட்டு வா அம்மா. கவனமாக போக வேண்டும். சரியப்பா. அம்மா, போய் வருகிறேன். சின்னமவரா, நீ சின்னமவரா சவ கண்ணாலம் கட்டிக்கிட்டு காட்டுல வசிக்கிறது சந்தோஷமா இருக்குங்க. எங்க காணிக்கைய வாங்கிக்கணுமுங்க. களங்கமில்லாத மனிதர்கள். சாவித்ரி, நீ இங்கே இரு, நான் போய் விறகு வெட்டுகிறேன். சரி. நேரமாகிறது, தூங்கலாம். இது கொடுமை அல்லவா? கூட தூங்கவும் மாட்டாய், அன்பாக கொஞ்சி பேசி விளையாடலாம் என்றால் அதுவும் மாட்டாய். செய்தியின் விளையாட்டு. காதலித்து மோகித்து ஒரு கல்யாணம் நடந்தது. நடந்தும் மனைவிக்கு வரதம், மணவாளனுக்கு என்ன சாவித்திரி அது? கூழாங்கற்கள். கூழாங்கற்களா? ஆம். இந்த பாத்திரத்தில் 365 கற்களை எண்ணி வைத்திருக்கிறேன். ஒவ்வொரு தினமும் ஒவ்வொரு கல் எடுத்து போடுவேன். எதற்கு? ஒவ்வொரு தினமும் கழிந்ததென்று புரிந்து கொள்வதற்கு. ஓ, ஞாபகப்படுத்திக் கொள்ளவா? இருக்கிறோம். இது சோதனைக்குரிய விரதம் அல்லவா? தேவா, அம்பு பட்ட பண்ணி மாதிரி ஏன் அங்கிட்ட இங்கிட்ட அலையறீங்க? டேய் சம்பு, குரு, என் வாழ்க்கையில எத்தனை பெரிய தப்பு நடந்து போச்சுடா. என்ன குரு? சுந்தரி சும்மா சும்மா வாங்கி இருக்கிறா. அது எதையாவது அதிகமா முழுங்கி இருக்கும். அதெல்லாம் இல்லடா, அவ கர்ப்பம். ஐயோ, கர்ப்பமா? எனக்கு தெரியாம எப்படி ஆச்சு? டேய் சம்பு, அன்னைக்கு இங்க வந்து போனது ரத்ன வியாபாரி இல்லடா, விதூஷகம் வேஷமாடி வந்து நம்ம ஏமாத்தி இருக்கோம். விதூஷகனா? அதான்டா, நம்ம எல்லாம் பைத்தியம் ஆக்கிட்டான். அதனால்தான் ராத்திரியோட ராத்திரியா ஓடிட்டான். குரு, சுந்தரிய நான் ஏத்துக்கிறேன். நீயா? டேய்,
அந்த விதூஷகனை நம்ம வீட்டுக்கு வர சொல்லி இருக்கிறேன். அவன் முதல்ல இங்க வரட்டும். எவ்வளவு லேகியத்தை சாப்பிட்டதுனால வேற சின்ன புள்ள மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கான். குரு குரு எனக்கு ஒரு யோசனை. பாலையோ பழ ரசத்திலயோ விருத்தலேகியத்தை கலந்து கொடுத்துட்டா ஒரு வினாடியில பாட்டு கடவாட ஆயிடுவா. அவன் இங்க வரட்டும். கிட்ட சொல்லிடாதே. நான் சொல்லல. வைத்தியர் எதுக்கு இங்க வந்துட்டு போக முடியும் சொன்னீங்க? விசேஷம் ஒண்ணும் இல்ல. எனக்கு உனக்கும் உள்ள விரோதத்தை இன்னியோட முடிச்சுக்கலான்னு வர சொன்னேன். உட்கார். ஐயோ, நமக்குள்ள இப்ப விரோதம் ஒண்ணும் இல்ல. உங்க மகளை எனக்கு தரணும்னு கேட்டேன். இல்லன்னு சொன்னீங்க. நான் அப்பவே அதை மறந்துட்டேன். ஜம்பு, பால் கொண்டு வாடா. ஐயோ, நான் ஒருத்தனா குடிக்க மாட்டேன்னு உங்களுக்கு தெரியாத விஷயம். பால் உள்ள வேற இருக்குது. வேற பாரு உள்ள இருக்கு. அப்ப ரத்தின வியாபாரி அதிர்ஷ்டக்காரன். உங்க மகளுக்கும் அவருக்கும் எல்லாமே நடந்திருக்கும். அதெல்லாம் ஒண்ணு இல்ல. யாரங்க வாந்தி எடுக்கிறது? விதூஷகருக்கு பிரமையா இருக்கும். வாந்தி எடுக்கிறவங்க இங்க யாரும் இல்ல. பாலை குடிங்க. வைத்தியரை குடிங்க, எடுத்து குடிங்க. ஜம்பு, ஐயோ கெட்டு போச்சு. பாலை மாத்தி குடிச்சிட்டீங்களா? பேசாதடா மனப்பாயில. நீங்க ஏதாவது பேசினா உன்னை இது போல ஆக்கிடுவோம். போடா வெளியே, போ போ. சுந்தரி, இங்க வா, நாம போகலாம். இந்த கிழவன் இந்த வீட்டிலேயே கிடக்கட்டும். என் புத்திசாலி மாப்பிள்ளை என்ன இந்த நிலையில விட்டுட்டு என் பொண்ணை கடத்திக்கிட்டு போகாதடா. போகாதிருந்தா எனக்கு சுந்தரிய கல்யாணம் கட்டி தருவியோ? தரேன்டா. நிச்சயம் தானே? நிச்சயம்தான். சுந்தரி, அந்த யவ்வன லேசத்தை எடுத்துட்டு வந்து உங்க அப்பனுக்கு கொடு. அருந்ததி, அம்மா எதற்கு எழுகிறீர்கள்? ஒன்றுமில்லை அப்பா, ஒன்றுமில்லை. இவருடன் சந்தோஷமாக இருக்கிறேன் அம்மா. இதுவா அம்மா உன்னுடைய சந்தோஷம்? பார்த்தாயா, என்ன இது? காணாதிருந்த மகளை கண்டபோது கலங்குவதோ? இல்லை, இனி நான் கலங்கவில்லை. பாருங்கள், ஆசிரமத்திற்கு போவோம். இல்லை அப்பா, நாங்கள் இன்னொரு முறை இங்கு வருகிறோம். எங்களுக்கு 2 பேரையும் காண ஆவலாய் இருந்தது. வந்தோம். வா அருந்ததி, இனி இங்கிருந்தால் வேதனை தீராத வழிகள் பற்றாது. போய் வருகிறோம். நான் போய் வருகிறேன் அம்மா. அருந்ததி, அழாதே, வா. அம்மா எதற்காக அழுகிறார்கள்? நான் உன்னை மணந்து கொண்டது அம்மாவுக்கு இஷ்டம் இல்லையா? ஐயோ, அதற்கல்ல. பின் அழுவதற்கு காரணம்? அதற்கு காரணம் நீங்கள்